ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது விலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாகவே கிடைக்குது. ஸோ உங்களோட சேவிங்ஸில் நீங்கள் ஒரு பகுதியை கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது ஈராக். 9 வயது முதல் கல்யாணம் செய்யலாம் என அறிவிப்பு. உண்மையாக அது கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈராக்கில் குழந்தைகளை திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிய சட்டத்தின்படி இனி 9 வயது குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும். ஈராக்கில் கடந்த 1959ஆம் ஆண்டு முதல் குழந்தை திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது செய்யப்பட்டது சிற மாற்றம்தான். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி இனி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் 9 வயது முதல் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சன்னி இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண வயது 15ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சபாநாயகர் மஹமுது அல் மஹாத்தானி நீதியை மேம்படுத்துவதற்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான படிதான் இந்த சட்டம் என்று பாராட்டியுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு மட்டும் ஈராக்கில் சுமார் 28% குழந்தைகள் திருமணத்தை நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாக ஐநா கூறியிருக்கிறது. அந்நாட்டில் குழந்தை திருமணம் என்பது நீண்ட சிக்கலாக இருந்து வருகிறது. குழந்தை திருமணம் என்பது குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறையாக பார்க்கப்படுகிறது. இது மனித உரிமை மீறல் பிரச்சனையாகவும் சர்வதேச சமூகம் அணுகுகிறது. குழந்தைக்கு தன் உடல் குறித்து தெரிவதற்கு முன்னரே அதன் மீதான அதிகாரத்தை மற்றொருவர் பறித்துக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இதற்கு எதிராக ஏராளமான விழிப்புணர்வுகள் நடைபெற்றாலும் கூட மதவாத நாடுகளிலும் வறுமை மற்றும் பழமைவாத பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள நாடுகளிலும் இது இன்னமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. குழந்தை திருமணங்கள் மனித சமூகத்திற்கு எதிரானவை என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சிறுவயதில் திருமணம் செய்வதன் மூலம் குழந்தை இறப்பு என்பது அதிக அளவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது சிறுமிதான். அதேபோல ஒரு நாடு வளர வேண்டுமெனில் கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அதுவும் இருப்பாளர்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் குழந்தை திருமணங்கள் கல்வி அறிவை பெண்களுக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றன. இதனால் நாடு எவ்வளவுதான் வளர்ந்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அது சமூக ரீதியாக மிகவும் பின்தங்கியிருப்பதாகவே கருதப்படும். மட்டுமல்லாது குழந்தை திருமணங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பின்னோக்கியே இழுத்துச் செல்லும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈராக்கில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. ரொம்ப கொடுமையான விஷயந்தான் இது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடவுள் தான் மாற்றணும். கடவுள் தான் அவங்களோட மனதை கண்டிப்பாக மாற்றணும். குழந்தைங்களுக்கு நடக்கிற இப்படி ஒரு மோசமான காரியம் கண்டிப்பாக மாறும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.